السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأوحينا إلى موسى وأخيه أن تبوأ لقومكما بمصر بيوتا وجعلوا بيوتكم قبلة وأقيموا الصلاة وبشر المؤمنين. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு, எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக தொழுகையினுடைய அவசியம் பற்றியும் அந்த தொழுகைகளை தங்களுடைய இல்லங்களில் எவ்வாறு ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் ஒரு வரலாற்று பின்னணியோடு இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹு தாலா ஒரு சிறந்த ஒரு உபதேசத்தை வழங்குகின்றான். அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான்: வஅவ்ஹைனா இலா மூசா வஅஹீஹி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய சகோதரர் அவர்களுக்கும் நாம் வஹி அறிவித்தோம். அன் தபவ்வஅ லிகௌமிக்குமா பிமிஸ்ர புயூதா. நீங்கள் இருவரும் உங்கள் மக்களுக்காக மிஸ்ரில் பல வீடுகளை அமைத்து கொண்டு வஜஅலு புயூத்தக்கும் கிப்லத்தன் வஅகீமுஸ் ஸலாத்த. உங்கள் வீடுகளையே மஸ்ஜிதுகளாக அவற்றில் தவறாது தொழுது வாருங்கள். மேலும் நீங்கள் விடுதலை அடைந்து விடுவீர்களாகின், அதாவது நீங்கள் விடுதலை அடைந்து விடுவீர்கள் என்று வபஷிரில் முஃமினீன், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு மூசாவே நற்செய்தியை நீங்கள் சொல்லுங்க அப்படிங்கிறத எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுறான். இந்த வசனத்திற்கு அதிகமான முஃபஸ்ஸிரீன்கள் இவ்வாறு விளக்கம் கூறுவாங்க. விளக்க உரையாளர்கள் என்ன செய்வாங்க, இந்த வசனம் எதற்காக வேண்டி இறக்கப்பட்டுச்சு, எந்த நோக்கம் அப்படிங்கிறத, இதை கொண்டு நமக்கு என்ன படிப்பின அப்படிங்கிறத இவ்வாறு விளக்க உரையாளர்கள் நமக்கு விளக்கம் தருவாங்க. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கூட்டத்தார்கள் அவர்களுக்கென்று கட்டப்பட்டிருந்த பள்ளிவாசல்களிலும் ஆலயங்களிலும் தான் என்ன செய்வாங்க, தொழக்கூடியவங்களாக இருந்தாங்க, தொழுது வந்தாங்க. கொடுங்கோலனாகிய ஃபிரௌன் அந்த ஆலயங்களை இடித்து தரைமட்டமாக்குமாறு என்ன செஞ்சான், உத்தரவு பிறப்பித்தான். அந்த ஆலயங்களெல்லாம் என்ன செய்யுங்க, இடித்து தரைமட்டமாக்குங்க அப்படிங்கிறத உத்தரவிட்ட பிறகு அங்கே தொழ முடியாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தாருக்கு தொழ முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. அதற்கு பிறகுதான் அல்லாஹு தாலா என்ன செஞ்சான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஒரு செய்தியை சொன்னான். அதாவது, உங்கள் சமுதாயத்திற்காக மிஸ்ர் நாட்டில் வீடுகளை அமைத்து கொடுத்து அந்த வீடுகளையே தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹு தாலா உத்தரவு பிறப்பித்தான். அவங்க அப்படி தொழுகாமல் இருந்துடாம அவங்களுடைய அந்த இல்லத்தில், அதாவது மிஸ்ர் நாட்டில் வீடுகளை அமைத்து கொடுத்து அந்த வீடுகளிலேயே அவங்களுடைய தொழுகைகளை நிறைவேற்றக்கூடிய மஸ்ஜிதுகளாக, இறை இல்லமாக அதையே நீங்கள் ஆக்கி கொள்ளுவதற்கு என்ன செய்யுங்க, அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்க அப்படிங்கிறத எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செஞ்சான், அதாவது எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செஞ்சான், உத்தரவு பிறப்பித்தான். இந்த வரலாறு மூசா நபியின் கூட்டத்தாருக்கு சொல்லப்பட்ட செய்தியாக இருந்தாலும் கூட இந்த வரலாற்று குறிப்பு அல்லாஹு தாலா ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் பொருந்தக்கூடிய வகையில் அல்லாஹு தாலா அமைத்து கொடுத்திருக்கிறான். அதாவது நம்முடைய இல்லங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹு தாலா இந்த மனித சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு உபதேசமாக அல்லாஹு தாலா சுட்டி காமிக்கிறான். எப்படி இருக்கணும், இப்போ உள்ள சூழ்நிலையில்
எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது மிகவும் அவல நிலைகளில் ஒரு சில வீடுகளை தவிர மற்ற அனைத்துமே மிகவும் இறைவனை பற்றி உண்டான ஒரு நினைவு கூறப்படாத ஒரு இல்லமாக, தொழாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய இல்லமாகவே நாம் என்ன செய்கிறோம், நிறைய இல்லங்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத எல்லாமுள்ள அல்லாஹ் அழகான முறையில் உணர்த்தி காட்டுறான். அந்த வகையில் நம்முடைய இல்லங்கள் வெறுமனே படுத்து உறங்கும் இடங்களாக, சாப்பிடும் இடங்களாக, ஓய்வெடுக்கும் இடங்களாக, அமைதியையும் பாதுகாப்பையும் தேடும் இடங்களாக மட்டும் இல்லாமல் எப்படி இருக்கணும், இறைவனை தொழும் இடமாக, இறைவனை துதிக்கும் இடமாக, குர்ஆன் ஓதப்படும் இடமாக இருக்க வேண்டும். அதுவே ஒரு இஸ்லாமிய இல்லத்தின் அடையாளமாகும் அப்படிங்கிறத வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு என்ன செய்கிறாங்க, பல்வேறு கருத்துக்களை கொண்டு நமக்கு உபதேசித்து காண்பிக்கிறாங்க. இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தாருக்கு சொல்லப்பட்டாலும் கூட, அவங்கவுங்க இல்லத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, தொழுது கொள்ளுங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டாலும், இப்போ உள்ள சூழ்நிலையில் நாம் என்ன செய்கிறோம், வீடுகளை மஸ்ஜிதுகளாக, இறை இல்லங்களாக ஆக்குவதற்கு இவ்வாறு நாம் என்ன செய்யணும், தொழக்கூடிய இல்லமாக ஆக்க வேண்டும், இடமாக ஆக்க வேண்டும். இறைவனை நினைவு கூறக்கூடிய இடமாக, குர்ஆன் ஓதப்படக்கூடிய இடமாக ஆக்க வேண்டும் என்பதுதான் எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அந்த உத்தரவாகவும் உபதேசமாகவும் நமக்கு அமையப்பட்டிருக்கின்றது. ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலையில் ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒவ்வொரு மொபைல் ஃபோன், பிள்ளைங்க ஒரு பக்கம் உட்காந்து மொபைல் ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கிறது, பெற்றோர்கள் ஒரு பக்கம் உட்காந்து மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்கிறது, அல்லது டிவி தொலைக்காட்சி ஓடிக்கொண்டே இருப்பது, அல்லது ஏதாவது பாடல், இந்த மாதிரிலாம் வீடுகளில் மிகவும் மோசமான ஒரு நிலைமையில் இருந்து கொண்டிருக்கின்றது. இவை ஒரு இஸ்லாமிய முஃமினுடைய பண்பு அல்ல அப்படிங்கிறத எல்லாமல்ல அல்லாஹ் நமக்கு உணர்த்தி காட்டுறான். அதனால தான் உங்களுடைய இல்லங்களை நீங்கள் என்ன செய்யாங்க, வெறுமனை படுத்து உறங்கக்கூடிய இல்லமாக, சாப்பிடக்கூடிய இடமாக, ஓய்வெடுக்கக்கூடிய இடமாக, அமைதியும் பாதுகாப்பையும் தேடும் இடங்களாக நீங்கள் ஆக்கி விடாதீங்க அப்படிங்கிறத இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு உணர்த்தி காட்டுறான். அப்படிப்பட்ட இல்லமாக இல்லாமல் எல்லா நிலையிலும் இறைவனை வணங்கக்கூடிய இல்லமாக, இறைவனை திக்ர் செய்யக்கூடிய இல்லமாக, குர்ஆன் அதிகம் ஓதப்படக்கூடிய ஒரு இல்லமாக அல்லாஹு தஆலா நம்முடைய இல்லங்களை ஆக்கி எல்லா நிலையிலும் இஸ்லாமிய ஒழுக்க நெறிமுறைகளை பேணி பாதுகாத்து நம்முடைய வீடுகளிலும் இஸ்லாம் புழங்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வை பற்றி உண்டான அந்த நினைவுகள் கூறப்படக்கூடிய ஒரு இல்லமாக அல்லாஹு தஆலா நம்முடைய இல்லங்களை ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.